Hello friends, welcome to Banu Training Tech channel. நம்ம இந்த வீடியோல எக்ஸல்ல டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கமாண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு டைட்டில் பாரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குவிக் அக்சஸ் டூல் பார் இருக்கும். ஸோ அந்த குவிக் அக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே மோர் கமாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குவிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பாப்புலர் கமாண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கமாண்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸலில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்திருக்கும். இதில் நமக்கு வந்து ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வேணும். ஸோ எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் டேரெக்டாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எஃப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிடலாம். அதில் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுமே இப்போ குவிக் அக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் கமாண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். பாருங்கள், மேலே அந்த குவிக் அக்சஸ் டூல் பாரில் ஃபார்ம்ன்ற கமாண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கான ஹெட்டிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம் அண்ட் தென் ப்ரைஸ், இந்த 3 ஹெட்டிங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபார்ம் போக முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹெட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஃபார்முக்கே போகணும். ஸோ இப்போ அந்த டைப் பண்ண ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போது அகெயின் அந்த ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் போகணும். டேரெக்டாக ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் கமெண்ட் மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஹெட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தோமோ அந்த ஹெட்டிங் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து சீரியல் நம்பர் 1 கொடுக்குறேன், ப்ராடக்ட் வந்து பென் அப்படின்னு கொடுக்குறேன், ப்ரைஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நியூ அப்படின்னு கொடுத்ததுமே நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரெக்கார்டை கொடுத்துட்டு நியூ கொடுத்தீங்கன்னா தான் அந்த டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டு ப்ரீவியஸ், ஃபைண்டு நெக்ஸ்ட்டு, ரீஸ்டோர் ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கு போகணும், ஆர் லாஸ்ட்டாக என்ன ரெக்கார்ட் கொடுத்துருந்தீங்களோ அதிலிருந்து அடுத்த ரெக்கார்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபைண்டு ப்ரீவியஸ்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக என்ன ரெக்கார்டு இருந்ததோ அந்த ரெக்கார்டுக்கு போயிடுச்சு. ஸோ அகெயின் நான் கொடுக்குறேன். ஸோ அதிலிருந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்னவோ அந்த ரெக்கார்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நீங்கள் வந்து இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை ரீஸ்டோர், இப்போ எனக்கு வந்து நான் எதாவது சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு பழைய மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோரும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இந்த ப்ரைஸ் வேல்யூ 20லேருந்து 25ன்னு மாற்றிட்டு நியூன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுமே இப்போ அந்த டேபிள்லையும் உங்களுக்கு அந்த 25ன்றது வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஃபைண்டு ப்ரீவியஸ் கொடுத்து எந்த ரெக்கார்ட் டெலீட் பண்ணணுமோ அந்த ரெக்கார்ட் வந்து நம்ம இங்கே வர்ற மாதிரி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் டெலீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கார்ட் வந்து இங்கே விசிபிளாக இருந்ததோ அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்ததுமே இப்போ உங்களுக்கு வந்து இங்கே டேபிள் இருந்தும் பெர்மனெண்ட்டாக வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் 1ன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஷீட் 1ல் தான் இருக்கோம், அதனால் அந்த ஷீட் 1 அப்படின்னு காமிச்சிருக்கு. இன்கேஸ் இந்த சீட்டோடைய நேம் வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நேம் தான் காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நேம் வந்து ரீநேம் பண்ணுறேன். தென் அகெயின் இந்த டேபிளோடைய ஹெட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆப்ஷன் போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முடைய டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். பாருங்கள், மொதல் வந்து ஷீட் 1ன்னு இருந்ததுனால ஷீட் 1 அப்படின்னு காமிச்சிருந்தது. இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு மாற்றினதுனால இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்முடைய டைட்டில் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.